ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய குட் ஈவினிங். பசங்களா, இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு 7 சாப்டர்ஸ் செலக்டிவாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் பப்ளிக் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல சார், இருக்கிறது இன்னும் 2 நாள் தான், இந்த டைமுக்குள்ளே நான் எப்படி படித்து நல்ல மார்க் எடுக்கிறது அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிலாக சொல்ல போகிறேன். 7 சாப்டர்ஸை மட்டுமே படித்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த நேரத்தில் கூட உங்களால் ஒரு 90+ கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் அது எப்படி? ஓகே சார், ஃபர்ஸ்ட் விஷயம், என்னை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் ஒரு 90+ கூட எடுத்ததே கிடையாது அப்படின்ற ஒரு செக்டாரில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், நான் ஆல்ரெடி 90+ மேலே இருக்கிறேன் அப்படின்னா ப்ராபப்ளி இது உனக்கான பிளான் கிடையாது. 90+ மேலே ஏற்கனவே இருக்கிறவங்க டு நாட் ஃபாலோ திஸ் பிளான். இது முழுக்க இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட 90 தொட்டதே கிடையாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுக்கிற ஒரு வீடியோ. எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். நீங்கள் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், டுவெல் நேச்சர், இந்த 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னாலே பிசிக்ஸ்ல உங்களால ஈஸியா 35 மார்க்ஸ் எடுக்க முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? 35 மார்க்ஸ் மொத்தமே நீங்க எழுத போறது 70 தாண்டா. அந்த 70ல 35 3 சாப்டர்ல இருந்து வந்துடும். இப்போ இது கூட ஒரு போனஸா ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் சேர்த்துக்கோங்களேன். ஓகே, ஏன் நான் ரே ஆப்டிக்ஸ் சொல்றேன் அப்படின்னா, அதுலயுமே 10 மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த சாப்டர்லயுமே ஒரு 10 மார்க் தான், இது 5 மார்க் 10 தான் வரும். சரியா? ஓகே, ஸோ அதனால் அதையுமே கூட நீங்கள் வேணும்னா இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை சார், அதில் ஷார்ட் ஆன்சர் அதிகமாக இருக்குன்னா சேஃபர் ஆப்ஷன் யூ கேன் கோ வித் தீஸ் 3 சாப்டர்ஸ். இது முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ் வந்துடும். சரியா? நீ மைண்டில் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வால்யூமை நல்ல தரோவாக படிக்கணும். இப்போ இதில் நிறைய பேர் எனக்கு கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, யானேன் சார், இல்லை நான் 2020 கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அதுலெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கேட்கல, அந்த பேட்டர்ன் மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு சில சப்ளிமெண்டரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அதுலயுமே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, எய்தர் வால்யூம் 1ல இருந்து 2மே, வால்யூம் 2ல இருந்து 2மே கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, பழைய சிலபஸ்க்கு நீங்க பார்த்த சப்ளிமெண்டரியும் பழைய சிலபஸ்ல அப்படி பண்ணாங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இந்த புது சிலபஸ்ல இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே கை வைக்கல. வால்யூம் 1ல எல்லாத்தையுமே படிச்சிட்டேன்னா நீ எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். இல்ல வால்யூம் 2ல எல்லாத்தையுமே படிச்சிட்டேன்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்? அதுல ரொம்ப ப்ரெடிக்டபிளான கொஸ்டின்ஸ் தான் திரும்ப வருது. நம்பர் ஆஃப் 5 மார்க்கே ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வால்யூம் 1ல இருக்கு. இதே வால்யூம் 2 கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? இப்ப 2 and 3 மார்க்ஸுக்கு என்ன செய்யலாம்? நான் சொன்னேன் இல்லையா, 7 சாப்டர் படி அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 7 சாப்டர் சஜஷன் 2 and 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், டுவெல் நேச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க. இதுல இருக்கிற புக் பேக் படிச்சிட்டீங்கனாலே 2 and 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் பேசிக்கா பிளான். சரி, இப்போ இதுல ப்ராப்ளம் கேட்பாங்களே, கம்பல்சரி கேட்பாங்களே அப்படின்னா, நான் எப்பயுமே திரும்ப சொல்றது தான், நான் உனக்கு டாப் 50 ப்ராப்ளம் சால்வ் பண்ணது, டாப் 30 நியூமரிக்கல் ப்ராப்ளம், இதுல மொத்தமா 30 நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பேன். மொத்தமா 80. இந்த 80 ப்ராப்ளம் நீ பாக்குற, இந்த 80 ப்ராப்ளம் உன்னால சால்வ் பண்ணிட முடியும் இன்னும் 2 நாள்லனா, கேரண்டியா பிசிக்ஸ்ல நீ 90 இல்ல 95+ அபோவ் எடுத்துரு. 95+க்கு மேல எடுப்ப. சரியா? யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ லாஸ்ட் மினிட்ல உனக்கு தேவையான 2 and 3 மார்க் ரிவிஷன், 5 மார்க் ரிவிஷன், ப்ராப்ளம்ஸ் ரிவிஷன், புக் இன்சைட் 1 மார்க்ஸ்னு எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம சேனல்ல கண்டினியூஸா. இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்குமே சரி, 3 நாளுமே கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே, அது ஸ்டடி வித் மீ அப்படின்னு ஒரு செஷன் கூட பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைங்க இப்போ கூட நான் பார்த்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறேன். படிக்கிறத விட்டு ஒரு சில பேர் அதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டடி வித் மீல இப்போ இருக்கிற பசங்களா ஒழுங்காக எல்லாம் படிச்சுன்னு. சரியா? ஸோ டெய்லியுமே நம்ம சேனல் வாங்க. பப்ளிக் எக்ஸாம் தான், ப்ரெஷர் தான். ஆனால் ப்ரெஷரே இருந்தால் கூட ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஃபன்னாகவே படிக்க முடியும் எங்கள் கூட சேர்ந்து. சரியா? ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ஐ நோ யூஆர் ஆல் டூயிங் இன்க்ரெடிபிள் எஃபர்ட்ஸ். பயங்கரமாக எஃபர்ட் போட்டு நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காமலாம் போயிடாது. அதை நான் ரொம்ப நம்புறேன். என்னோட உழைப்புக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உனக்கும் கிடைக்கும். சரியா? வெற்றி பெறலாம், பிசிக்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கலாம். பாய் பாய்.